ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அப்போது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நேற்று ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருந்தது. ஃபோன் பண்ணும்போது கேட்டேன். நானும் அது மனசில் நினச்சேன், இது யாராச்சும் கேட்கும் அப்படின்னு நினச்சிருந்தது. நான் இப்போ கண்டினியூவாக நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் முருகனை பற்றி நிறைய போட்டுட்ருக்கு, ஷோர்ட்ஸில் போட்டுட்ருக்கு. அப்போது ஒரு ஆள் என்னை கூப்பிடும்போது என்கிட்ட கேட்டேன், சிவனை விட்டுட்டு இப்போ முருகனை பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட. நான் அவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன், யார் முருகனை கும்பிடணும்னு நினச்சாலும் சிவபெருமான் தான் பர்மிஷன் கொடுக்கணும். இப்போ நிறைய முருக பக்தர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போயிருக்குது சிவன் பக்கம்தான் அவங்கள கண்டிப்பாக போயிருக்கும். சிவனை அணுகாமல், சிவனோட வழிகாட்டுதல் இல்லாமல் முருகனை அணுக முடியாது. அது நான் இப்போ அனுபவித்த ஒரு உண்மை. நிறைய பேர் கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ முருக பக்தராக இருக்கிறவங்கக்கிட்டே நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு போயிது யார்கிட்ட எப்படி நீங்கள் முருக பக்தராக ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்போ அவங்கள சொல்லும், ஃபஸ்ட்டு நான் சிவனை தான் கும்பிட ஆரம்பித்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நான் முருக பக்திக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம மனித பிறவியே கர்ம வினைகள் முடிக்கிறதுக்கு தான் நம்ம மனிதனை பிறந்திருக்குது இந்த பூமியில். அப்போ நமக்கு எல்லா மனிதர்களுமே ஒவ்வொரு கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்குது. அதாவது போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அதுக்கெல்லாம் ஒரு வினை நம்ம அதை தீர்ப்பதுக்கு தான் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதராக வந்திருக்கு. அப்போது அந்த கர்ம வினைகளை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கலியுகத்தில் முருகனை தவிர யாருமே இல்லை. அப்போ நம்ம சிவபெருமான்கிட்டே நம்ம போகும்போது, அதாவது ஒரு குருவாக நம்ம வழி நடத்தி போவாங்க சிவபெருமான். அதுதான் சிவபெருமான் நமக்கு செய்கிறது. இல்லைன்னா சிவபெருமான்கிட்டே போயினால் எனக்கு காசு பணம் கிடைக்கும், இல்லைன்னா சொத்து சுகம் கிடைக்கும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே சிவபெருமான்கிட்டே போக முடியாது. அப்படி போனாலும் சிவபெருமான் அது கொடுக்கவும் மாட்டேன். சிவபெருமானோட டியூட்டி என்னன்னா, சிவபெருமான் அவர் கர்ம வினைகளை கம்மி பண்ணி கொடுக்கணும். இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவன் சகிச்சு தான் ஆகணும், தாங்கி தான் ஆகணும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை அவன் அனுபவிச்சு தானே ஆகணும். அதில் எந்த ஒரு பரிகாரத்தினாலோ, எந்த ஒரு கோவில் குளத்தில் போய் கும்பிட்டாலோ, குளிச்சுட்டு வந்தாலோ உன்னோட பாபகர்மம் கழியாது. அது நீ இந்த பூமியில் இப்போ இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சு தானே நீ அதை தீர்க்கணும். அதுதான் சிவபெருமானுடைய கட்டளை. அப்போது என்ன, இந்த சிவபெருமானை கும்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சிவபெருமானை கும்பிடும்போது நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கின்ற எல்லா கர்ம வினைகளும், இப்போ கஷ்டம் துன்பமாக இருந்தாலும் அது அப்படியே நிலைநாட்டி கொடுத்துடும். துன்பமாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளணும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனைத்தை நம்ம எதிர்கொள்ளணும். அப்படி வரும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் நம்மளை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நமக்கு தோணாது. அதை எப்படியும் நம்ம டச் பண்ணி அப்படியே காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான் சிவபெருமானை கும்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது. அதாவது நம்ம முன்னாடி யாரோ நம்ம கூட வழி நடத்துகிறாங்க, நம்ம கூட யாரோ இருக்குது, அந்த மாதிரி ஒரு தைரியம் வரும். அதுதான் ஞானம் அனுபவிச்சிருக்குது. சிவபெருமானை கும்பிடும்போது நான் எதுவுமே கேட்கல, நடையில் போய் நின்னால் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லும். அதாவது சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதாசிவம். நான் இந்த ஒரு மந்திரம் மட்டும்தான் நான் கோவிலுக்கு போகும்போது சொல்லுமே தவிர, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு அது செய்து கொடுக்க, இது செஞ்சு கொடுக்க அப்படின்னு எல்லாம் நான் இவ்வளோ நாளும் நான் கேட்டதே கிடையாது நண்பர்களே. நான் கேட்கவும் மாட்டேன். சிவபெருமான்கிட்டே நான் என்ன சொல்கிறதுனா, எனக்கு இவ்வளவு இந்த வாழ்க்கையில் இவ்வளவும் கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய கர்ம வினையால் நான் எடுத்துகிட்டு வந்தது இந்த ஜென்மத்தில், இது கழிக்கிறதுக்கு தான் நான் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்குது. அப்போது இந்த ஜென்மம் நீ என் கூட இருந்து இதெல்லாம் கழித்து கொடுக்கறதுக்கு எனக்கு என்னோட வாழ்க்கை ஒரு வழி துணையாக நீ என் கூட இரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்குது. அதே மாதிரி தான் சிவபெருமான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குது. சிவபெருமான் நான் கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற டைமில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சிவபெருமான் எனக்கு கையில் அமர்ந்தது. எப்படின்னா, ஒரு நர்ஸு தான், அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்குது அந்த ஒரு தருணத்தில் ஒரு நர்ஸுக்குள்ளே தான் என்கிட்ட சிவபெருமானோட ஃபோட்டோ கையில் கொடுத்து
நீங்கள் வந்து நமசிவாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த வெளியில் வெளிப்படையாக நீங்கள் சொல்ல முடியாத மூச்சுத்திணறல் இருக்கங்காட்டி, அதனால் நீங்கள் வந்து மனதாரே நமசிவாய மந்திரம் ஜெபிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கைக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக ஒரு சொல்லியதுனால தான் நான் இந்த அளவுக்கு இப்போது பேசுகிறது நண்பர்களே. கண்டிப்பாக எனக்கு இந்த உயிர் கொடுத்து இந்த கொரோனா தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த சிவபெருமானே அந்த ஓம் நம சிவாய மந்திரம் ஜெபிச்ச பிறகு தான் இந்த வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கையோட உண்மை என்ன, நான் இதுக்கு பிறந்திருக்குது, நான் இதுக்கு இங்கே வந்திருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தது அதிலிருந்து தான். அதனால் சிவபெருமானை நம்ம கும்பிடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்ம கர்ம வினைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம அனுபவிச்சுட்ருக்குன்னு தெரியும். அந்த கர்ம வினைகளை நம்ம எங்கே போனால் நம்ம அந்த கர்ம வினையை நமக்கு தாண்டி வெளிவர முடியும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் எனக்கு கேளக்கு சித்தர் அப்பாவே நான் கணக்கன்பட்டி அப்பாவே அறிமுகம் பண்ணி வச்சாச்சு. கிழக்கு சித்திரப்பாவை அறிமுகம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இப்போ கடைசியில் என்ன முருகனே எனக்கு முருகன் காலடியில் என்னை கொண்டு போட்டிருக்குது. நினக்கு இங்கே தான் இந்த கலியுகத்தில் உன்னோட கர்ம வினைகளை எல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்ற ஆளுது முருகன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கு. அப்போ அதனால தான் நான் இப்போ முருகனோட ஒரு போட்டிருக்குது. எனக்கு வந்து சிவபெருமான் என்னுடைய குரு. சிவபெருமானை தான் நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஞானிகளோட நான் இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நிறைய இந்த வாழ்க்கையோட அந்த ஒரு உண்மையான அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து கரெக்டாக தமிழ் பேச தெரியல. அந்த பேச தெரியாததுனால எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அது வந்து உங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு பேச்சு திறமை இல்லை. அதாவது தமிழ் தெரியாது, எனக்கு கரெக்டாக பேச தெரியாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச பாஷையில 2-3 வீடியோ போட்டிருக்குது. ஆனால் உங்களுக்கு அது எவ்வளோ புரியும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால அவங்கக்கிட்டே சொல்ல ஒரு ஆன்சர் தான் இதை. நான் சிவபெருமானை விட்டுட்டு முருகப்பெருமானை பிடிக்கல. என் சிவபெருமான் என் கூட இருக்குது. என்னை வந்து கரெக்டான ரூட்டில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கங்காட்டி நான் இப்போ முருக பக்தி எனக்கு எனக்கே தெரியல. நான் இப்போ அந்த ஒரு கனவில் நான் அந்த ஒரு கோவில் உட்காந்துட்டு இந்த வேல்மாறல் புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அதில் தான் நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கையில் இருந்த அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு யாரோ பிள்ளைங்களை எடுத்துகிட்டு ஓடி போகிற மாதிரி ஒரு கனவு. அதுலேருந்து கிழக்கு சித்தரையே நேரில் வந்து என்னுடைய அந்த ஒரு தீராத வலி எங்கூட இருந்தது. அதனே மாற்றி கொடுத்துட்டு இப்போ டோட்டலி நான் உடல் அளவிலும் மனதளவிலும் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனாலும் நான் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனத்தை பார்த்து நான் பயப்படுறதே கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை இதனால் வந்தது, அந்த ஒரு உள்ளுணர்வு எனக்கு இருக்குது. அதனே சமாளித்து நான் போவதுக்கு எனக்கு சிவபெருமான், முருகப்பெருமான், கிழக்கிறப்பா, கணக்கன்பட்டியப்பா எல்லாரும் எங்கூட இருக்குது. அந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது எந்த ஒரு துன்பத்தையும் என்னை தாக்க முடியாது அப்படின்னு தான் நான் நண்பர்களே அதே மாதிரி நீங்களும் இருங்க. நம்ம எந்த ஒரு தேவையும் நம்ம கடவுள்கிட்டே கேட்க வேண்டியதில்லை. நம்ம என்ன கர்மம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுதான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்குது. நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குதுன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனத்தை நீங்கள் உத்து பாருங்கள். அதில் உங்களுக்குள்ள விடை இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு எதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது அந்த ஒரு கேள்வி நீங்களுக்கு கேளுங்க. அதுக்கு ஆன்சர் உங்கள்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.